ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th செகண்ட் டேர்மில் இருக்க பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 8th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க பாலிட்டி வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் வந்து நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க்கு தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளல். இந்த பாடத்தில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் குறித்து வச்சுருக்கேன், அதை மட்டும் சொல்கிறேன். நீங்களும் பென்சில் பென்னிட்ட வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். நேரு வந்து ஒரு வேர்ட் சொல்லியிருக்காரு. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கிறது. சொன்னது யாருன்னா நேரு. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரியுமால பாருங்க. சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதோட பொருள் வந்து காலம் அல்லது உள்ளுறவு காலம். இதை செகுலம் இந்த வார்த்தையை உருவாக்குனது யாரு அப்படின்னா சார்ல்ஸ் ஜேக்கப். ஓகேவா? அவர் தான் செர்குலேசம் என்ற வேர்டை வந்து உருவாக்குனாரு. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கீழே பாருங்க. ஆத்திகம், சமய சார்பின்மை. ஆத்திகம்னா கடவுள் அல்லது கடவுள்கள் மீது நம்பிக்கையற்று இருத்தல் ஆத்திகம். சமயச்சார்பின்மை என்பது அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்று விவகாரங்களில் தலையிடாதிருத்தல் தான் சமயச்சார்பின்மை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியா நமது வீடு. இந்த மாதிரி வேர்ட்ஸ் சொன்னது யார் அப்படின்னா இக்பால். இந்த கொஸ்டின் வந்து குரூப் 2ல் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அசோகரோட 12வது பாறை கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா அரசனானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிரான குற்றம் சாட்டாது என்று 3ஆம் நூற்றாண்டிலே அறிவித்த அரசர் யார் அப்படின்னா அசோகர் தான். ஆனால் நூற்றாண்டு 3 அவரோட பாறை கல்வெட்டு 12. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். முகலாய பேரரசு அக்பர் மத சதிப்புத்தன்மை கொண்ட கொள்கையை பின்பற்றினார். அவருடைய தீன் இலாகினா தெய்வ நம்பிக்கை. சுல்கி குல்னா அனைத்து சமயத்திடம் அமைதி மற்றும் நல்லிணக்கம். ஓகேவா? இது தீன் இலாகினா என்னன்னு கேட்கலாம், சுல்கி குல்னா என்னன்னு கேட்கலாம். நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தீன் இலாகினா தெய்வ நம்பிக்கை, சுல்கி குல்னா அனைத்து சமயத்தின் அமைதி மற்றும் நல்லிணக்கம். ஓகேவா? அடுத்து கீழே இருக்க பாயிண்ட் முக்கியம். சமய சார்பற்ற என்ற சொல்லானது 1950 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் இல்லை. இது எப்போ வந்துச்சு அப்படின்னா 1976 42 சட்ட திருத்தம் மூலம் தான் வந்துச்சு. அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பம்பாய் மாநிலம் ரத்தினலால் வழக்கு எந்த வருஷம் அப்படின்னா 1954. ஓகேவா? அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த பிரிவு 15 - 29. இதை நீங்கள் கட்டாயம் பார்த்து தான் ஆகணும், ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். 15 வந்து சமயம், இனம், ஜாதி பற்றி சொல்லுது. 16 பொது வேலைவாய்ப்பு. 25 நீங்கள் எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கலாம். 26 வந்து சமய விவகாரங்களை வந்து நிர்வகிக்கலாம். 27 வந்து வரி செலுத்த வற்புறுத்தக்கூடாது. 28 வந்து கலை நிகழ்ச்சியிலலாம் கலந்து கொள்ளும் உரிமை. 29 அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டக்கூடாது. ஓகேவா? அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அதில் வந்து பாகுபாடு வந்து காட்டக்கூடாது, எல்லாரும் ஒரே மாதிரின்னு நினைக்கிறோம். அடுத்த பாயிண்ட் வந்து அக்பரோட கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கந்தாராவில் இருக்குது. சிக்கந்தாரா வந்து ஆக்ரா அருகே இருக்குது. ஓகேவா? அடுத்து இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் அவரது கல்லறையில் இடம்பெற்றதாக வேண்டும் என்று அக்பர் வலியுறுத்தினார். என்னோட கல்லறையிலலாம் இது எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு அக்பர் சொல்லியிருக்காரு. இதில் என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கேட்பாங்கன்னா அக்பர் கல்லறை எங்கே இருக்குன்னா சிக்கந்தாரா, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க.
இதோட இந்த லெசன் முடிஞ்சு அடுத்த லெசன் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே கீழே வந்து ஒன்னோடும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நீங்களும் புக்கில் குறிச்சிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்க, குரூப் 4 குரூப் 2 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.